என்னோடய கரியரில் நான் பீக்காக இருக்கப்போ இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அந்த 35 இயர்ஸ் ஏஜ்லேயே எனக்கு முட்டியில் லிகமெண்ட் இன்ஜுரி ஆச்சு. அப்போது 1 வீக் பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சர்ஜரி வேணுமா இல்லையான்றது பார்க்கலான்றது சொன்னாங்க. ஆனால் 1 வீக் அந்த பெட் ரெஸ்ட்டில் நான் ஒரு சின்ன சின்ன விஷயம் நான் அடுத்தவங்க மேலே டிபெண்ட் ஆகுற மாதிரி இருந்தது. ஆஃப்டர் 3 மந்த்ஸில் ஆப்ரேஷன் பண்ணாங்கன்னா சக்ஸஸ் ஆகுமா, ஃபெயில்யூர் ஆகுமா, வலி அதிகமாக இருக்குமா, ஆப்ரேஷன் இன்கேஸ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அடுத்தது என்ன, எப்படி, இந்த மாதிரி 100 கேள்வி 100 வரிஸ் என் மண்டையில் ஓட்டிகிட்டே இருந்தது. அப்போதான் எனக்கு 2 விஷயம் கற்றுட்டேன். 35 வயசுல ஒரு சின்ன சின்ன வேலைக்கும் அடுத்தவங்க மேலே டிபெண்ட் ஆகுறப்போ ஒரு 65 இயர்ஸோட ஏஜ்ல இருக்க ஒரு வாழ்க்கை வாழும் மாதிரி இருந்தது. எனக்கே ஒரு டாக்டர் ஆகி ஆப்ரேஷன் பற்றி இவ்வளோ நல்லா தெரிஞ்சியும் எனக்கே இவ்வளோ 100 கவலை 100 பயம் இருக்கணும் போது ஒரு ஆர்டினரி பப்ளிக்காகி எவ்வளோ கவலை இருக்கும், எவ்வளோ பயம் இருக்குன்றது அப்போதான் புரிஞ்சுது. அப்போ நான் இந்த அனஸ்தீசியா என் கரியர் மொத்தமாக மறுபடியும் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிட்டு மறுபடியும் 0 இந்த ஸ்க்ராச் பண்ணி பெயின் மெடிசனில் என்ட்ரி ஆனேன். பெயின் மெடிசனில் ஹைதராபாத்தில் போய் அதுக்கான தேவைப்படுற ட்ரைனிங், அதுக்கப்புறம் ஒரு PRP ஸ்பெஷலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரீஜெனரேட்டிவ் மெடிசனில் எடுத்த ஒரு ட்ரைனிங், இதெல்லாம் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் இப்போன்ல 5 இயர்ஸாக ஆப்ரேஷன் இல்லாமல் எல்லா மாதிரி முட்டி வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி எல்லா வலிக்கும் ஆப்ரேஷன் இல்லாமல் இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்து நிறைய பேர் 1000 கணக்கு மேலே இருக்க பேஷண்ட்ஸ்க்கு ட்ரீட் பண்ணியிருக்கேன். இதில் டிகிரிஸ்ன்றதை விட என் பேஷண்ட் எனக்கு சொல்லி கொடுத்தது ஒன்று தான், எல்லாத்துலேயும் ஹோப் இருக்கும். அண்ட் அவங்க வலியோட வரும்போது போகும்போது வலி இல்லாமல் நடந்துட்டு சிரிச்சுட்டு போகிறதா எனக்கு ஒரு பெரிய அவார்ட் மாதிரி.